அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக ஒரு அம்மா நலத்திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் முழுக்க ஒரு 600க்கு மேற்பட்ட கடைகளை ஏழை எளிய மக்கள் பயனளிக்கும் விதமாக இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தொடர்ச்சியாக வந்த திமுக அரசாங்கம் இந்த திட்டத்தில் நாங்கள் பேரை கூட மாற்றலை, நாங்கள் பாருங்க முன்னாள் ஆட்சி கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்பதில்லை, அங்கே பேரை கூட மாற்றலன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு 600 கடையை வந்து மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து அதை வந்து புதுப்பிச்சு தரமான சுவையான நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. நாங்கள் இன்னைக்கு வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை பார்த்தோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் வந்து இப்போ நீங்கள் விஷயம்லாம் எடுத்திருப்பீங்க. ஒரு வருஷ காலமாக ஒன்றுமே செயல்படுத்தலை. 5 வருஷ காலமாக வேண்டும் என்று ஒரு நல்ல திட்டத்தை ஏழை எளிய மக்களுங்க, ரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே சுற்றுலா இருக்கக்கூடிய மக்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இங்கே இருக்கக்கூடிய டிரைவர்கள் காலையில் உணவகம் மதியானம் நைட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததை வந்து வேண்டும் என்று திமுக அரசாங்கம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை உடனே வந்து இதுதான் ஒரு நல்ல முதலமைச்சர். ஒரு பார்த்தீங்கன்னா மக்களை நேசிக்கக்கூடிய, மக்கள் நலத்திட்டத்தை நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, இதுக்கு மக்களுக்கு நல்லா இருக்கா உடனடியாக செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. அரசியல் வரலாற்றிலேயே, அதிகார வரலாற்றிலேயே, முதலமைச்சர் வரலாற்றிலேயே எதிர்கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் போட்டு விட்டார். இன்னைக்கு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சார் அவர்கள் இன்னைக்கு அம்மா உணவகத்தை வந்து புதுப்பிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் பெரியவனா நீ பெரியவன் கிடையாது, இது அரசியல் கிடையாது, இதுல மனித நேயம் வேணும், நல்ல திட்டங்களை முழுமையாக கைப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப சிறப்பாக இந்த திட்டத்தை வந்து எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம, நீங்க எவ்வளவு வாட்டி முதலமைச்சரை பார்த்திருக்கீங்க, எந்த முதலமைச்சர்னாச்சும் முதலமைச்சரை போய் பார்த்த வரலாறு தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை, இவங்க கொண்டு வந்த திட்டத்தை திமுக அரசாங்கம் மூடி வச்சிருக்கு. இன்னைக்கு பாம்பும் பூரானும் பள்ளியும் இந்த அம்மா உணவகத்தில் இருக்கு. நான் போய் பார்க்கிறேன், கிரைண்டர் உடஞ்சு கிடக்கு, மிக்சி உடஞ்சு கிடக்கு, இங்க இருக்கக்கூடிய எந்த பொருளுமே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயத்துக்கு இதை பயன்படுத்திருக்காங்க. இங்க சுத்தி அந்த மாதிரி பொருள்லாம் கிடக்கு, விஷயம்ல காட்டியிருக்கிறேன். அப்போ ஒரு நல்ல திட்டத்தை, ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை திமுக அரசாங்கம் வேண்டும் என்று இதை வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்கு. இப்போ ஒரு நல்ல முதலமைச்சர், அரசியலுக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுக்க முதலமைச்சர் ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் இந்த ஒரு நல்ல திட்டத்தை, ஏழை எளிய மக்களுக்கான முதலமைச்சர், ஜனநாயகத்திற்கான முதலமைச்சர், மக்களாட்சியை முழுமையாக மக்களுக்காக நல்ல திட்டங்களை தர முதலமைச்சர் இதை வந்து புதுப்பிக்க செஞ்சிருக்காரு. நாங்க உடனே பேசியிருக்கிறோம், இதை நீங்க ஃபாஸ்டா வந்து இதை வந்து புதுப்பிச்சு ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு தரமான உணவு, ஒரு சுவையான உணவு, மக்களை நீங்க வந்து அனுசரிச்சு எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து ஒரு 300 பேர் சாப்பிட்டுருக்காங்க, மத்தியானம் வந்து குறைஞ்சது ஒரு 300-400 பேர் சாப்பிட்டுருக்காங்க, இரவுல சாப்பிட்டுருக்காங்க. நீங்க உபசரிச்சு நல்ல உணவு தரணும். நாங்க இதுக்கப்புறமா மேற்கொண்டு இதுக்கான வேலைகளை தொடரும்னு சொல்றோம். சிஎம் சார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் தான் விஜய், ஆனா திமுக ஆட்சி தான் நடக்குது, குழந்தைகளோட வாக்குகள் அவங்கள மூளைச்சலவை பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இது எப்படி பாத்தீங்க? திமுக ஆட்சியா நடக்குது? திமுக ஆட்சியில் என்ன நடக்குது பாத்தீங்களா? இப்போ திமுக ஆட்சிக்கு தான் சாட்சி. திமுக ஆட்சி நடக்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவன ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் பதவிக்கு வந்தவன 400 ரவுடிகள் வந்து திருச்சியில் சரண் ஆறாங்க. இன்னைக்கு மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து எந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா செயல்படுது. இங்க கஞ்சாவை வந்து உடனடியாக கைது செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்தவரை வந்து பாத்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளோ ஃப்ரீயாக ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி வந்து இங்க மரியாதைக்குரிய ஹானபிள் சீஃப் மினிஸ்டர் நடத்திட்டு இருக்கிறாரு. சரி, நல்ல திட்டங்கள் திமுக செஞ்ச திட்டங்களை செஞ்சீங்கன்னா சொன்னா நீங்க அம்மா உணவகத்தை மூடியில வச்சிருக்கீங்க. இவர் வந்து மக்களுக்கு பிரயோஜனமான, ஏழைகளுக்கு பிரயோஜனமான, பெண்களுக்கு பிரயோஜனமான, குழந்தைகளுக்கு பிரயோஜனமான இந்த உணவுகளை துறக்க வேண்டும் சொன்னா இது யாரோட ரோல் மாடல்? ஒரு தனித்துவமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழக மக்களின் நாடி துடிப்பாக தமிழ்நாட்டை பாருங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரு ரோல் மாடலா பார்க்க போகுது. அந்த மாதிரி சிறப்பான ஆட்சியை ஒரு 10 நாள்ல கொடுத்துட்டார். மேற்கொண்டு நல்ல ஆட்சியை கொடுப்பார். முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
சின்ன பிள்ளைங்கள் வந்து வாக்கு சேகரிச்சாங்கன்னா அவருக்கு அதை கூட எக்ஸ் முதலமைச்சருக்கு செய்யலையே. அப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு நல்ல ஆட்சி வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும், குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம சன்னதியர்கள் வந்து போதையை நோக்கி போறாங்க. அதை தான் வந்தவன சொல்றாரு அவரு, போதையை ஒழிக்க வேண்டும், பெண்களை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அதை வந்து கொடுக்குறாருன்னா தானா வந்து வாக்களிக்க. நீங்க வந்து திமுக நல்லாட்சி செஞ்சிருந்தா ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி எறிகிறாங்க? எதுக்கு தூக்கி உங்களுக்கு காகிதம் மாதிரி மடிச்சு தூக்கி கீழே வீசுறாங்க? அப்ப திமுக மக்களுக்கு எந்த ஒரு நல்லவங்களும் செய்யல. நீங்க வந்து வேலை வாய்ப்பை கொண்டு வரல, இங்க படிப்பை உயர்த்தல, மருத்துவ தரத்தை உயர்த்தல, அரசாங்கம் கொண்டு வந்த நல்ல திட்டத்தை நீங்க முடக்கிருக்கீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம். திமுக இருக்கக்கூடிய அகிலகாணி நிர்வாகியை கைது செஞ்சாங்க சார், 2500 கோடி. 2 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்ததுல திமுக நிர்வாகி. பிளைட்ல வந்து திமுக கவுன்சிலர் ஒரு விமான பண்பனுக்கு பாலியல் வன்கொடுமை செய்றார். அப்போ திமுக நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் காவல்துறைக்கு வந்து எந்த காவல்துறை பெண்களை பாதுகாக்க வேண்டுமோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை சீண்டல் நடந்திருக்கு. அப்போ முழுக்க இந்த திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு நல்லது செய்யல, வியாபாரிகளுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு நல்லது செய்யல. இதெல்லாம் புறக்கணிச்சு திமுக இன்னைக்கு வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஆட்சி, மக்களாட்சி, மக்கள் விரும்பும் ஆட்சி ஆனபல் சீஃப் மினிஸ்டர் சார் வந்து நடத்திட்டு இருக்குன்னு பாக்குறேன்.